ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடியில் வீசிய கோர புயலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் நினைவு இன்று அனுசரிக்கப்படும் நிலையில் 61 ஆண்டுகள் ஆகியும் இன்றளவும் மீளா துயரில் உள்ள மீனவ குடும்பங்கள் அடிப்படை வசதிகளின்றி தவித்து வருகின்றனர். தனுஷ்கோடி கோர புயலின் பிடியில் சிக்கி 61 ஆண்டுகள் கடந்தும் மக்கள் மனங்களில் ஆறாத வடுவாக உள்ளது. கடந்த 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு கோர புயல் தனுஷ்கோடியை சூறையாடியது. குஜராத்திலிருந்து ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்த மருத்துவ மாணவர்கள் 40 பேர் உட்பட பயணிகள் ரயில் புயலின் கோர பிடியில் சிக்கி சின்னாபின்னமானது. இந்த பேரழிவில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்கள், குடியிருப்புகள் என கட்டிடங்கள் அனைத்தும் இடிந்து தரைமட்டமாகின. இதில் மிஞ்சியது சிதிலமடைந்த சில கட்டிடங்கள் மட்டுமே. இந்நிலையில் தனுஷ்கோடியை புயல் தாக்கி இன்றுடன் 61 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இந்த கொடூர தாக்குதலில் இருந்து மீளாத தனுஷ்கோடியில் தற்போது 300க்கும் மேற்பட்ட பாரம்பரியமான மீனவ குடும்பங்கள் மட்டுமே ஓலை குடிசையில் வாழ்ந்து வருகின்றனர். தனுஷ்கோடி அழியும் போது 18 வயசு குச்சி அழியவும் தங்கி இருக்கும்போது வெள்ளப்பெருக்கு மழை பெஞ்சு வெளியே வர முடியலை. வண்டிகளில் வந்து டிடிஆர், கோழிகள், மாடுகள், மக்கள் எல்லாமே வந்து அந்த காலையில் ஒரு 5-6 மணி இருக்கும். அப்போ அந்த இடத்த பார்க்க வரேன், இடிந்த இடத்த. அதில் வந்து பார்த்தா புணங்களும் எல்லாமே அடைஞ்சு கிடக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அரசு தனுஷ்கோடி பகுதிக்கு 54 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலைகள் அமைத்து கொடுத்தது. தற்போது தனுஷ்கோடியில் இயங்கும் ஒரே அரசு நிறுவனம் என்றால் அது அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் மூலம் மாவட்ட நிர்வாகம் மீனவ குழந்தைகள் படிக்க 8ஆம் வகுப்பு வரையில் உள்ள நடுநிலைப் பள்ளி மட்டும்தான். இன்றளவும் அவசர தகவல்களை பரிமாறிக்கொள்ள தகவல் தொடர்பு வசதி, மின்சார வசதி, மருத்துவ வசதிகளின்றி மீனவ மக்கள் அல்லாடி வருகின்றனர். எனவே தனுஷ்கோடி மக்களின் வாழ்வாதாரம் உயரும் வகையில் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதுடன் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என மீனவ மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 64 முற்றிலுமாக போயிருச்சு, சிதைஞ்சிருச்சு. அந்த சூழ்நிலையில் எங்கள் தாத்தா அவங்கெல்லாம் சொல்லும்போது சொல்கிறாங்க, இந்த புயலில் வந்து ஒரு பெரிய ஒரு பனைமரத்துக்கு உயரமாக அலை வந்து, ராட்சச அலை வந்து நைட்டு என்ன ஏதுன்னு தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருந்தவங்க பல பேர் இறந்து போயிட்டாங்க. வீடு இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் முழுமையாக போயிடுச்சு. ஒரு ரயில் ஒரு முழுக்க ஒரு போட் மெயில் ஒரு ரயில் முழுக்கவே உள்ளே போயிடுச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தினது. அந்த பிணங்கள் மட்டுமே 2-3 நாட்களாக எடுத்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கோரமான ஒரு விஷயம். டெக்னாலஜி, விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்ச பின்பாகவும் ஒரு நாள் மழையை தாங்க முடியாத நிலைமையில் இருக்கும். அதனால் நம்ம இதை வந்து உடனடியாக சரி செய்யணும். இந்த டெக்னாலஜி, விஞ்ஞானங்கள்லாம் பயன்படுத்தி இந்த மாதிரி புயல் வரக்கூடிய வெள்ளங்கள், இந்த வெள்ளங்கள், மழைநீர் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தமிழக அரசு சரி செஞ்சு மேம்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கோர புயலால் அழிந்த தனுஷ்கோடியில் 62 ஆண்டுகளாகியும் அழியாத நினைவு சின்னங்களை அரசு மீட்டெடுக்க வேண்டும் என்பதே சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.